அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறவங்களுக்கும் ஒரு கரங்களை குலுக்கி அப்படியே சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகத்துவமானவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்குள்ள நாம் எல்லாரும் மனமகிழ்ச்சியா இருக்கணும். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கிருபை, இந்த ஸ்லாக்கியம், இந்த ஆசீர்வாதம், இந்த அழகு, இந்த சௌந்தரியம் எல்லாமே எதனால வந்தது தெரியுமா? அவர் பூமியில அவதரித்த இந்த நாளை தான் நாம அவருடைய பிறப்பு நாளா கொண்டாடிட்டோம். ஒரு பக்கம் போராட்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷத்தை நம்ம பார்க்கிறோம். சந்தோஷம் எதனால நமக்கு கிடைச்சதுன்னா அவர் நம்ம மேல் வைத்த மகத்துவமான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உயிரை மாய்த்து கொண்ட அநேக மனிதர்களுக்கு மத்தியில எவ்வளவு பெரிய போராட்டம் நம்மை அழுத்தினாலும் அதன் மத்தியில ஜீவனோடு கர்த்தர் இந்த பூமியில வந்ததுனாலதான். எத்தனையோ பேர் நமக்கு முன்பாக எழும்பினாலும் அத்தனை பேருக்கு மத்தியில நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொன்ன அந்த கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுனாலதான். அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் சில போராட்டத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு எங்கேயோ அலைந்து திரிகிற இந்த நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறனா அவர் இந்த பூமியில வந்ததுனால. பேர் கரங்களை தட்டி நல்லவர். நம்ம சிறு கூட்டம் தான், கவலைப்படாதீங்க. நம்ம பெரும் கூட்டமா எல்லாரும் ஆலயத்தை பார்க்கும் போதெல்லாம் என் இருதயத்துல உங்களுக்கு இருக்கிற அதே கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு. வர வழியில என் உள்ளம் கலங்கி அழுத்தேதான் நான் வந்தேன். ஆண்டவரை எல்லா ஆலயத்தை பார்க்கும் போது அவ்வளோ கலர்ஃபுல்லா, அவ்வளோ கிராண்டா, அவ்வளோ ஆச்சரியமா இருக்குப்பா. ஆனா நீங்க இந்த அடிமைக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலயம் பெருச்சோடி இருக்குப்பா அப்படின்னு நான் காணும்போது ஆண்டோடு சொல்லி கண்ணீர் வடிக்கும் போது கர்த்தர் சொன்னார், முந்தின ஆலயத்தின் மகிமை காற்றிலும் நாம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து சொல்லுவதற்கு நேரம் கூட போதாது. அவ்வளவு ஜனக்கூட்டத்தை நம்ம சந்திப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஒவ்வொருத்தரையும் விசிட் பண்றது கர்த்தர் அந்த நாட்களின் நேரங்களை போகாதீங்க. சிறு கூட்டத்துலதான் பெரிய ஆசீர்வாதம். முதல் படி ஏறினாதான் அநேக படிகளை தாண்டி போக முடியும். கர்த்தர் திட்டவட்டமாய் நம்மை வாழ வைக்க அவர் வல்லமையானவர். சந்தோஷமா இருங்க. உங்க பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லுங்க. ஆண்டவர் இந்த பூமியில் எதற்காய் பிறந்தார் என்ற நற்செய்தி அநேகருக்கு சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு சேர்ந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். நெருப்பை போல இருக்கிறனா நம்மோடு நம்மை பார்க்கிறவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்மை போல மாறிடணும். பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இந்த நாளில சந்தோஷமா இருங்க, மனமகிழ்ச்சியோடு இருங்க. கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்க. அவர் நாமம் மகிமைப்படுவதாக. சோர்ந்து போகாம ஜபத்துல உறுதியா இருங்க. பெரிய காரியங்களை செய்ய மகத்துவமானவர். கிறிஸ்துமஸ் ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். துதிக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறார். அதனால் எல்லாம் மனமகிழ்ச்சியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். சமாதானம் தருகிற தேவன். அவர் யாரா? சமாதானம் தருகிற தேவன். ஒருவேளை நம்ம இருதயம் இன்னைக்கு நாம கலர் கலரா ஆடைகள் அணிந்திருக்கலாம், பார்ப்பதற்கு முகமலர்ச்சியா இருக்கலாம். ஒருவேளை மனுஷனுக்கு முன்பாக என் முகம் சோர்ந்து போக கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை நம்ம சிரிக்கலாம். ஆனாலும் நம்ம இருதயம் ஒரு பக்கம் கவலையினாலும் வேதனையினாலும் துக்கத்தினாலும் நிறைந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், துக்கத்தோடு வந்த உனக்கு நான் சமாதானத்தோடு உனக்கு சமாதானத்தை கொடுக்கத்தான் இந்த பூமியில சிங்காசனத்தை விட்டு நான் இறங்கினேன். நாம சிரிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் சிலுவை பாரத்தை ஏற்றார். நாம சமாதானமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பூமியிலே மனிதனாய் அவர் அவதரித்தார். ஏழ்மை கோலம் எடுத்தவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நினைச்சிருந்தா ஒரு ராஜா வீட்டுல ராஜாவை போல பிறந்திருக்கலாம். ஏன் தெரியுமா? அவர் ஏழ்மை கோலம் உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏழ்மை கோலம் தரித்து நம்மை போல இந்த உலகத்துல மனிதனாய் வந்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த கூஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. இன்றைக்கு உன்னதத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்ததான் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். அந்த மகிமையுள்ள கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உனக்கு மனமகிழ்ச்சி உண்டாவதாக, உனக்கு சமாதானத்தின் ஆரோக்கியத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ செய்வேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னி மரியின் வயிற்றிலே மனிதனாய் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கதான் இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். அதுல 13வது வசனம் வாசிச்சவங்களுக்கு தெரியும். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. அல்லேலூயா. ஒரு தூதன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்பட்டது. அவர் சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு இந்த பூமியிலே கடந்து வர போகிறார் என்று அன்றைக்கு ஒரு சமாதானத்தின் வார்த்தையை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த சமாதானத்தை கொடுக்கதான் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பிறந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றாலே ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு நாள், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு நாள், ஆண்டவருடைய வசனத்தை சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் என்பது நாம மாத்திரம் சந்தோஷமா இருப்பதற்காக அல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சமாதானத்தை கொடுக்க. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தின் பிரபு, அவர் ராஜாக்கள் மத்தியிலே ராஜாவாய் எழும்பின கர்த்தர். அல்லேலூயா. அநேக வேத வசனங்கள் அவரை குறித்து சொல்லும் பொழுது அநேக ஆச்சரியம் உள்ள வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு பகுதியெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா மத்தேயு அழகா சொல்லுகிறார், இயேசு ராஜாவாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். யாரு? மத்தேயு சுவிசேஷத்தெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? ராஜாவாய் அறிமுகப்படுத்துகிறார். மார்க் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்னா இயேசு பணிவிடை தலைவனாக அறிமுகப்படுத்துகிறார். இயேசு என்பவர் யாரா? பணிவிடை தலைவனாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் அவர் எப்படி ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறார் என்றால் இயேசு மனுஷனாக அறிமுகப்படுத்துகிறார், மானிடனாக அவர் இந்த பூமியில வந்தார் என்று லூக்கா அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் யோவான் வித்தியாசமாய் அறிமுகப்படுத்துகிறார். என்னவென்றால் இயேசு கிறிஸ்து கடவுளாக அறிமுகப்படுத்துகிறார். யோவான் யாரை அறிமுகப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்துவை கடவுளாக யோவான் அறிமுகப்படுத்துகிறார். ஒவ்வொரு விதமாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அவர் யார் என்றால் உன்னதத்தில் இருக்கிற ராஜா, பணிவிடைக்காரன், அடுத்தபடியாக மனுஷனாக பிறந்தவர், அடுத்தபடியாக நமக்கு கடவுளாய் அவதரித்தவர். அல்லேலூயா. மார்க் மத்தேயு எதற்காக சொல்லப்பட்டது என்றால் யூதர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த மத்தேயு பகுதி. மார்க் ரோமர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பகுதி. மார்க் என்பது ரோமர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு நிருபம் தான் இந்த மார்க். லூக்கா கிரேக்கர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது. யோவான் என்பவர்கள், யோவான் உலகத்தில் உள்ள அநேகருக்காக எழுதப்பட்டவர். லூக்கா அநேகருக்காக இந்த நிருபத்தை, இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் அநேகருக்காக எழுதினவர், லூக்கா கிரேக்கர்களுக்காக எழுதினவர், மார்க் ரோமருக்காக எழுதினவர், மத்தேயு யூதர்களுக்காக எழுதினவர், லூக்கா
கிரேக்கர்களுக்காக எழுதினவர். யோவான் உலகத்தில் உள்ள அநேகருக்காக எழுதப்பட்டவர். அநேக ஜனத்திற்காக எழுதப்பட்டதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம். அநேக ஜனத்துக்கு சொந்தமானவர் என்று அறிமுகப்படுத்தினார். அவரை போல இந்த உலகத்துல ஒருவரும் அல்ல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்க இந்த பூமியில் அநேக இடங்களிலே மனிதனுக்குள்ள இன்னைக்கு சமாதானம் சீர்குலைக்கப்படுகிறது. அநேகருக்குள் இருக்கிற அநேக பாரங்கள் இன்றைக்கு அதிகமாய் மாறி போனதுனால சந்தோஷமும் சமாதானமும் சீர்குலைக்கப்படுகிறது. சொந்த பந்தமே இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்பி நம் சமாதானத்தை சீர்குலைக்கிறார்கள். அநேக பேர் இன்றைக்கு மனுஷனுடைய சமாதானத்தை கெடுப்பதற்காகவே பிசாசு மனுஷன் மூலமாய் வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த சமாதானத்தை கெடுக்கும்படியான தந்திரங்களை மாற்றுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார். மகத்துவமானவர். ஏசாயா பகுதி வாசித்தினத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9:2 வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு அவர் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக தான் இந்த பூமியிலே மனிதனாய் அவர் வந்தார். அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் ஒரு வார்த்தை வெளிப்படுத்துகிறார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம் எப்ப வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பிறகுதான். அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா அநேக பாவத்தினாலும் சண்டையினாலும் போராட்டத்தினாலும் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பினார்கள். இந்த விரோதத்தை மாற்றுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிச்சமாய் வந்தார். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தீங்கன்னாவே அழகா உங்களுக்கு தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அடுத்த வார்த்தை வாசிங்க. அது தொடர்ந்து வாசிங்க. தேவனாய் இருந்தது, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றுவதற்காக தான் இந்த பூமியில் ஆண்டவர் ஒளியாய் வந்தார். அல்லேலூயா. ஒளியுள்ள ஒரு தெய்வம் தான் இந்த உலகத்தில் மனுஷனை மீட்டெடுப்பதற்காக வந்த. யோவான் அழகா வெளிப்படுத்துகிறார். ஆதியிலே வார்த்தை. அப்ப ஆதியிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த பூமியில் இருந்தது. ஆதியிலே அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பாகவே பூமியிலே ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அவர் தேவனாய் இருந்தார். எல்லாமே அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் அவர் படைத்தவர். அந்த படைப்பை அவர் பார்ப்பதற்காக தான், அந்த படைப்பு நேர்த்தியா இருக்க வேண்டும் என்பதற்காக தான், அந்த படைப்பு ஒரு நாளும் என்னை விட்டு விலகி போக கூடாது என்பதற்காக தான் மனிதனாய் இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். அல்லேலூயா. அதான் நாம் இன்றைக்கு கிறிஸ்துமஸா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்ம சந்தோஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஆனா இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடாதபடி அநேகர் வழி இல்லாமல் அநேக பேர் இந்த உலகத்துல வாழுறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாவதற்காக தான் என் ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை போல உன்னதமான தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 9:6 வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். எப்படிப்பட்டவர் என்று இந்த வேதம் அழகாக அறிமுகப்படுத்துகிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தை கொடுக்கிற மகத்துவமான பிரபுவே அவர்தான். அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானது. ஐயா, இந்த உலகத்தில் அவர் வந்தது ஒரு அதிசயம், வாழ்ந்தது ஒரு அதிசயம், மரித்தது ஒரு அதிசயம், உயிரோடு கூட எழுந்தது ஒரு அதிசயம், மறுபடியாய் மேசியாவாய் இந்த உலகத்தில் வரப்போகிறது அதை காற்றிலும் மகத்துவம் உள்ள ஒரு அதிசயம். எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சொல்லட்டுமா? நீங்க
மகிமைப்படுத்துறது மனுஷனை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தம் போதுமா? இந்த சத்தம் போதுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயமானவர், சொல்லுங்க, அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. அல்லேலூயா. எத்தனை பேர் அவர்தான் உண்மையுள்ள கர்த்தர். ஆமென். நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், நமக்காக எத்தனை ரூபத்தில் அவர் அவதரித்தார். இந்த பாவியாய் பிறந்த வேதம் ஒரு வாக்காளர் சொல்ல, மனுஷனை நேசிப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் எம்மாத்திரமான இந்த மனுஷனுக்காக இந்த பூமியிலே குமாரனாய் அவதரித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சி பாருங்களேன். நான் எதற்காவது தகுதி உடையவனா? நான் எதற்காவது பேர் போனவனா? எதற்காவது நான் நியமிக்கப்பட்டவனா? ஒன்றுமே இல்லை. ஆனா நமக்காக இந்த பூமியிலே வந்து ராஜாதி ராஜாவாய் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு வந்து அவர் மனித ரூபமாய் அவதரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மூக ரூபம் வந்து பார்க்க கூடாதபடி இருந்ததாம். அவ்வளவு ஏழ்மை கோலமாய் இந்த உலகத்துல வந்தவர். அல்லேலூயா. சௌந்தரியமான ஒரு தேவன், அழகு நிறைந்தவர், சௌந்தரியத்திலும் மகா சௌந்தரியம் உள்ளவர். நமக்காக தன்னுடைய ரூபத்தையே இழந்தார், தன்னுடைய சௌந்தரியத்தையே இழந்தார், தன்னுடைய மகத்துவத்தையே இழந்து இந்த பூமியிலே வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொல்லுகிறார், நான் அதிசயமானவர். ஆலோசனைனா அவர்தான். எந்த ஒரு மனுஷனும் உன்னை நல்ல ஒரு ஆலோசனையில் நடத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நம்ம நினைச்சிடவே முடியாது. நல்ல ஒரு ஆலோசனை எது தெரியுமா? ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மள நல்ல ஒரு ஆலோசனையில நடத்தும். எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அவரிடத்துல போங்களேன், அவர் நன்மையா ஆலோசனை உள்ள ஒரு வார்த்தை சொல்லி நம்ம நடத்த அவர் மகத்துவம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக பேர் மனுஷனிடத்துல ஆலோசனை கேட்கிறோம், அந்த ஆலோசனை எல்லாம் நேர்த்தியா முடியுதா? நேர்த்தியா முடியுதா? ஐயா, நீங்க சொன்ன வார்த்தை கேட்டு நான் செஞ்சேன், அதுல படு தோல்வியை தான் நான் சந்திச்சேன். நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டு அங்க போனேன், வெறுமையாதான் திரும்பி வந்தேன். நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டு இதையெல்லாம் நான் செய்தேன், இது எல்லாமே வீணா நிக்குதையா? மனுஷனுடைய வார்த்தையின் ஆலோசனை ஒரு நாளும் நம்ம உயர்த்தாதையா. இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை நம்ம மகிமையாய் சொல்லுகிற வார்த்தை அவர் ஆலோசனையின் கர்த்தா. ஆமென். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன். அவரை போல வல்லமை இந்த உலகத்துல யாருமே அல்ல. தண்ணீர் மேல் நடந்தவர், வார்த்தையினால் உலகத்தை படைத்தவர், வார்த்தையினால் மோசையோடு பேசினவர், வார்த்தையினால் ஆபிரகாமோடு பேசினவர், வார்த்தையினால் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தவர், வார்த்தையினால் ஆபிரகாம் சந்ததி உருவாக்கின வல்லமை உள்ளவர். அவரை போல வல்லமை இந்த உலகத்துல யாரும். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, செங்கடல் இரண்டாய் பிளந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான், செங்கடல் இரண்டாய் பிளந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான், செங்கடல் அப்படியே அமிழ்ந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான், காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான், அவர் வார்த்தைக்கு மீறான் இந்த உலகத்தில் ஒன்று செயல்படல. அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு மீறி செயல்பட்டது ஒன்றே ஒன்றுதான், நீங்களும் நான் தான். காற்றும் கடலும் கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அப்படியே. காற்றுக்கு காது இருக்கா? கடலுக்கு உணர்ச்சி இருக்கா? போன வாரம் சொன்னல, கல்லும் பேசும், கல்லும் பேசும். கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை வனாந்தரத்தை அதிர பண்ணும். அவர் வார்த்தை வல்லமை உள்ளது. உண்மையா சொல்லட்டுங்களா? அவரை தேடி போகிற ஒவ்வொருவருக்கும் வல்லமை நிச்சயம், ஆசீர்வாத நிச்சயம். அவர் வல்லமை உடையவர், மகத்துவமானவர். வார்த்தையினால் சிருஷ்டித்த என் ஆண்டவருக்கு வல்லமை குறைவுபடாது. ஒரே ஒரு வார்த்தை தான் ஆபிரகாமை அழைக்கும் போது சொன்னாரு, நான் உன்னை நடத்துவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். விட்டாரா? அதே சொன்ன வார்த்தை அன்றையோடு முடிஞ்சு போச்சா? இல்ல, இன்றைய வரைக்கும் நீங்கள நானும் வாழறனா ஆபிரகாமின் சந்ததியின் அந்த வார்த்தை
அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பூமியில துளிர்த்துட்டே இருக்கிறோம், வளர்ந்துட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? அந்த ஒரு மனுஷனின் ஆசீர்வாதம், விசுவாசம். அந்த ஒரு மனுஷனுடைய விசுவாசம் இன்றைய வரைக்கும் நம்முடைய சந்ததி துளிர்த்து கொண்டே. அல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற சந்ததியாய் மாறும், விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறும். என் வாழ்க்கையில நான் எதுல குறைவுபட்டாலும் அதிலேயே என்னை ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா இந்த மாதம் நான் சொல்றேன், நீங்க நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான மன மகிழ்ச்சி பார்ப்பீங்க. ஏனென்றால் வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதிசயமானவர், அதிசயமானவர். வாழ்க்கையை நிச்சயமா நான் நம்புறேன். இந்த வார்த்தை பேசும்போதே ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, இந்த மாதம் முடிவதற்குள்ள ஏதோ ஒரு அதிசயத்தை நீங்க ஏதோ ஒரு அதிசயத்தின் வல்லமையை நீங்க பார்க்க போறீங்க. என் கர்த்தர் செய்ய மகத்துவமானவர். அடுத்த வார்த்தை சொல்லுது, தேவன் வல்லமை உள்ளவர், அவர் நித்திய பிதா. அவர் நித்திய பிதா, அவர் வல்லமையுடையவர், நித்திய பிதா, சதா காலங்களிலும் அரசாளுகிறவர், பிதாவாய் இருக்கிறவர், தேவனாய் இருக்கிறவர், குமாரனாய் இருக்கிறவர், ஆவியின் அபிஷேகமாய் இருக்கிறவர் தான் அவர் நித்திய பிதா. அடுத்த வார்த்தை சொல்லுது, சமாதானத்தின் பிரபு. உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்கதான் அந்த பிரபுவா இந்த உலகத்துல. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துல சமாதானம் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டே இருக்கலாம். யார் இடத்துல சொல்ல முடியாம இருக்கலாம். யார் இடத்துலயாச்சும் சொன்னா என்னை வந்து தவறா நினைச்சிருவாங்களோ, ஒருவேளை என்ன தரக்குறைவா எடை போட்டுருவாங்களோ, என்னை பார்த்து ஒரு வேலை சீப்பா நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி உங்க இருதயத்துல அந்த கவலைகளை போட்டு நீங்க நெடுலா இருந்திருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கவலைகளை நான் மாற்றி சொல்லுகிற உங்க இருதயத்தை கவலைப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும் அதுல ஒரு சமாதானத்தை நீங்க காண்பீங்க. நம்பி சொல்றீங்க. சமாதானம் வேணாவா? மகிழ்ச்சி வேண்டாமா? மகிழ்ச்சி வேண்டாமா? வேணும் தானே? அப்ப சொல்லும் போது ஏன் அமைதியா இருக்கிறீங்க? ஒரு கரகோஷம் வந்து இருக்கணுமா இல்லையா? கட்டும் போதே ஒரு மைக்கம், கரத்தை கைகளை தட்டுனா ரெண்டு ஆஃபர் உங்களுக்கு உண்டு. ஒரு கல்லுல 2 மாங்காய். கரத்தை தட்டினீங்கன்னா இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அதே கரத்தை தட்டினீங்கன்னா ஹார்ட் அட்டாக்க வராது. ஆமாங்க, உள்ளங்கையில அவ்வளவு அக்கு பஞ்சு இருக்கு. கையில தட்ட 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 இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணமே கையை தட்டாதனாலதான். அல்லேலூயா. கைகளை தட்டி பாருங்க, ஹார்ட் அட்டாக்கே வராது. சுகமா இருப்போம், சமாதானமா இருப்போம், மனமகிழ்ச்சியை நீண்ட நாட்களாய் ஆயுசோடு வாழ. எல்லாரும் ஆசை கைய தட்டினீங்கன்னா எக்கோ எடுக்க நீங்க போவே மாட்டீங்க. அல்லேலூயா. கைகளிலே கர்த்தருடைய மகிமை இறங்கும், சீரா செயல்படும். கர்த்தர் நல்லவர். அவர் சொல்றார், நான் சமாதானத்தின் பிரபு. அந்த சமாதானத்தின் பிரபுதான் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார், இந்த பூமியில வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று. அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜன் இந்த உலகத்துல ராஜரீகம் பண்ணுவதற்காக தான் சமாதானத்தோடு. உங்களுக்கும் எனக்கும் ஒரு சமாதானம் வருவதற்காக தான் அவர் ராஜாதி ராஜாவா இன்னும் அரசாங்கம். சமாதானம் இந்த வாழ்க்கையில என்னோடு கூட ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவரே ஒரு பிறப்பினால குறிச்சு என்ன வார்த்தை நான் பேசணும்? எல்லாம் பேசும்போதும் அவர் நமக்காக பிறந்தார், நமக்காக எதற்காக பிறந்தார்? ஆண்டவரே ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க பிரயோஜனமா என்னிடத்துல பேசுங்க. எல்லாமே மகத்துவம் தான், ஆனா எனக்கு எது முக்கியமுள்ள ஒரு வார்த்தை, ஆறுதல் நிறைந்த ஒரு வார்த்தை,
ஆண்டவரே சொல்லும் போதே உடைய வசனம் இருதயத்துல தொடரணும்பா. அந்த வார்த்தை சொல்லுன்னு சொல்லும் பொழுதுதான் நான் சமாதானத்தை தருகிறது. நான் இந்த உலகத்துல எதற்காக உனக்காக நான் எதுக்கு வந்தேன்? சமாதானத்தை கொடுக்க. மனுஷன் நிமித்தமாய், உலகத்தின் நிமித்தமாய், வேலை நிமித்தமா, குடும்பத்தின் நிமித்தமா நொறுக்கப்பட்ட உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கதான். சொல்லும் போது ஒரு பாஸ்டர் சொன்னாராம், மனைவி நிமித்தமா நொறுக்கப்பட்ட கணவருக்கும் சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்துல நான் வந்தேன்னு சொன்ன உடனே மனைவிமார்களாம், பாஸ்டர் அப்ப நாங்க எல்லா கணவரையும் நாங்க வந்து கஷ்டப்படுத்துறோமா? இல்லம்மா, தவறி வாயில வந்துருச்சு, அதை நான் சொல்ல விரும்பல. அல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். இன்னைக்கு கர்த்தர் அந்த சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கற அந்த பூமியில. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் இல்லையானா நாங்க இல்ல. இந்த சமாதானத்தை கொடுக்கற ஆண்டவர் இந்த பூமியில. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, சமாதானத்தை கூறி இந்த உலகத்திலே வந்தவர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். ஆமென். ராஜரீகம் பண்ணுவதற்காக வந்தார். அது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்த நல்ல ஒரு காரியங்கள், நல்ல வார்த்தைகளை சுவிசேஷமாய் இந்த உலகத்துல அறிவிக்க வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல வாழ்ந்து அவர் உலகத்துல பிரயாணம் பண்ணி சுற்றி வந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சமாதானமுள்ள வார்த்தை, நற்காரியம் உள்ள வார்த்தை, ஞானமுள்ள வார்த்தை, அறிவு நிறைந்த வார்த்தை தான் ஆண்டவர் இந்த உலகத்துல போதிச்சிருந்தார். வழி தவறி போகிறவர்களை கூட வழி தவறாமல் நல்ல பாதையிலே நடத்துவதற்காக தான் நற்காரியங்களை சொல்லி இந்த பூமியிலே ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதித்தார். வியாதியோடு வேதனையோடு இருந்தவர்களை சுகப்படுத்தி சமாதானத்தோடு வீடு திரும்ப செய்தார். மரண படுக்கையில் இருந்தவனை உயிரோடு கூட எழுப்பி சமாதானத்தோடு வீடு திரும்பி செய்தார். அவர் 3 காரியத்தை மகத்துவமா செய்தார். ஒன்று, ரோட்ல கடந்த பணத்தை உயிரோடு கூட எழுப்பினார். இரண்டாவது, வீட்டுல கடந்த பணத்தை உயிரோடு கூட எழுப்பினார். மூன்றாவது, சுடுகாட்டில் இருந்த பணத்தை உயிரோடு கூட எழுப்பினார். ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை சொன்னவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக வரல, உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுத்து அவரோடு கூட 1000 வருஷ அரசாட்சியில வாழ வேண்டும் என்பதற்காக தான் வந்தார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ச்சி அதிலே வாசிங்க அந்த வசனத்திலே, தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற, இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொன்னா மட்டும் போதாது. இயேசு என்பவர் யார், அவர் எதற்காக நம்ம உலகத்துல வந்தாருன்னு சொல்லும் போது அவங்க எப்படி மாறுறாங்களா? அழகாய் மாறுறாங்க. நீங்க அழகா மாறணும் அப்படின்னா ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, பார்க்கிறவங்களுக்கு சொல்லுங்க. அந்த நேற்றைய தினம் அப்படி ரோட்ல வண்டியை ஓட்டிட்டு வரும்போது பாருங்க, ஒரு பாட்டி, வயசான பாட்டி, எல்லாருக்கும் தடிக்கொம்பு கையில வச்சுக்கிட்டு, பைபிள்ல கையில வெறும் தடிக்கொம்பு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அந்த வயசான பாட்டி ரோட்ல நின்று பாடிப்பான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ். யாரு? தள்ளாடி ஜீவனை விட போகிற பாட்டி, நாளைக்கு சாக போகிற பாட்டி. அவ்வளவு வைராக்கியமா நாளைக்கு இயேசு பிறப்பின் நாள், எல்லாருக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து. ரோட்ல நின்றுகிட்டு அவங்களுக்கு அவசியமா சொல்லலாமே, நான் சாக போறேன், எனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சாகிற தருவாயில் கூட ஆண்டவர் மதத்தை சார்ந்தவர், மதத்திற்கும் அப்பாற்பட்டவர் தான். கிறிஸ்து என்பது ஒரு மதம் அல்ல, அது மார்க்கம், இருதயத்தை சம்பந்தப்பட்டது. இந்த இருதயத்திற்கு ஒரு சம்பந்தத்தை உண்டாக்குவதற்காக தான், ஒரு தொடர்பை உண்டாக்குவதற்காக தான் அவர் இந்த பூமியிலே கடந்தவர். நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. மதத்தை சார்ந்துதான் போதனைகள் அதிகமா இருக்கு. அது அல்ல, மதம் இல்ல. கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம். இருதயத்தை, உள்ளத்தை சம்பந்தப்படுத்துது. ஆண்டவருக்கும் உனக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதுதான் கிறிஸ்துவம். இது மதம் சொல்லி அநேகர் இன்றைக்கு பிரிவினை உண்டாக்கிட்டாங்க. பிரிவினை கொண்டு வந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்ல, பிரிந்தவர்களை ஒன்றாய் இணைக்க வந்தவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பயத்தை மாற்றுவதற்காக தான் இந்த உலகத்துல வந்தவன், கண்ணீரை துடைப்பதற்காக தான் இந்த உலகத்துல வந்தவன். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் இன்றைக்கு துடைக்கப்பட்டிருக்குதுன்னா ஆண்டவர் இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு சாட்சி அன்பு சகோதரி.
உண்மையா சொல்றேன், என் அன்பு சகோதரி மிகப்பெரிய ஒரு சாட்சி. 1ஆம் தேதி உங்க சாட்சி எல்லாரும் கேட்கணும் சிஸ்டர். குடும்பமா நீங்க நிக்கணும். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, குடும்பமா நீங்க சாட்சி சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்க சாட்சி உயிருள்ள ஒரு சாட்சி, மகத்துவமுள்ள ஒரு சாட்சி. தப்பா நினைச்சுக்காதீங்க சிஸ்டர். அவங்க மண்ணாய் மகி போயிருக்க வேண்டிய ஒரு மனிதன் ஜீவனோடு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? என் அப்பன் உயிரோடு உயிருள்ள சாட்சி, அவங்க கண்ணார கண்ட ஒரு சாட்சி. உண்மையா சொல்றேன், இங்க கர்த்தர் ஜீவனோடு வச்சிருக்கேன். அவங்களை பாருங்க. உண்மையா சொல்றேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவங்களை பார்க்கும்போது. உண்மையா கர்த்தர் பெரிய காரியங்கள். காரணம் அந்த உலகத்துல வந்ததுக்கு காரணமே இந்த ரட்சிப்பை பார்ப்பது, இந்த சாட்சி தான். ஒரு மனுஷன் ரோட்டோரமா பிச்சை எடுத்துட்டு இருப்பான், குருடன் ஆகிய பத்தி மேயும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லும் போது மனுஷன் எல்லாம் அவனை திரும்பி பார்த்து ஆண்டவருடைய அற்புதத்தை உணர்ந்தவங்களே அவனை பார்த்து சொல்லும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? போதகரே, இவன் இப்படி இருப்பதற்கு காரணம் இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று அநேகர் அவனை குற்றப்படுத்தினாங்க. இன்னைக்கு அநேகர் யாராவது வியாதியில் இருந்துட்டா நம்மளை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, என்ன பாவம் செய்யறாங்க. உலகத்தின் பார்வை ஒரு மனுஷனை இப்படிதான் பார்க்கும். இந்த உலகத்தை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் வியாதின்னு நம்ம படுத்துட்டா நம்மளை பார்த்து மனுஷன் சொல்ற ஒரு வார்த்தை, என்ன பாவம் செய்தானோ. வேதனை அவங்ககிட்ட போனா நீ என்ன பாவத்தை செய்தியோ, கண்ணீரில் அவங்ககிட்ட போனா என்ன அக்கிரமத்தை செய்தின்னு சொல்லி நம்ம குற்றப்படுத்துகிற உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே அவனிடத்துல திரும்பி, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இவன் சாட்சியாய் மாறுகிறான். அங்க ஒரு சாட்சியை ஆண்டவர் உண்டாக்கினார். அடிக்கடி இந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் தான் வரும். எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் சிஸ்டரோட ஞாபகம் தான் வரும். காரணம் என்னன்னா, அநேகர் ஒரு விஷயம் ஒரு விதமா நினைச்சிருப்பாங்க இல்லையா, என்ன துரோகத்தை செய்தாங்களோ, என்ன பாவத்தை செய்தாங்களோ, என்ன அக்கிரமத்தை செய்தாங்க அநேகர் நினைச்சிருப்பாங்க. ஆனா என் அப்பா சொல்றாரு, இல்லமா நீ சாட்சி. 1ஆம் தேதி நம்ம எல்லாம் கேட்க போறோம். அல்லேலூயா. 1ஆம் தேதி நம்ம எல்லாம் கேட்க போறோம். அந்த சாட்சி சாதாரணமான சாட்சி அல்ல. இந்த சாட்சியை உருவாக்குவதற்காக தான் என் ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் ஒரு வாட்டி பார்க்கும்போது அப்படியே முரண மாதிரி அப்படியே டெரரா பார்த்தேன். அந்த மனுஷனுடைய கண்ணுல இருந்து தாரதாரியா கண்ணீர். யாரும் இல்ல, ஐயாவுடைய கண்ணு தான் பாக்குறது. நான் பார்க்கும்போது பயங்கரமா ஒரு டெரரா இருக்கு. ஆனா கண்ணு குழந்தை மாதிரி அழுகிற ஒரு நாட்கள் நான் பார்த்தேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, நான் புது ஜீவனை கொடுப்பேன். புது ஜீவனை கொடுப்பேன். பிள்ளையை காண்பேன். அவன் ஒரு பெற்றோருக்கு ஆசை இருக்குல்ல, ஒரே ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை வளர்கிறது, சந்ததியை நான் பார்க்கணும். அந்த வார்த்தை அமைச்சு, பிள்ளையின் பிள்ளை நீ காண்பேன், பிள்ளையின் பிள்ளை நீ தூக்கி கொஞ்சாம உன் பிரதை குழி திறப்பது இல்லை. கர்த்தர் இந்த சந்தோஷத்தை கொடுப்பாக்கிறதுக்காக உங்களுக்கும் எனக்காக உயிரோடு இந்த ரட்சிப்பை தான் ஆண்டவர் அநேகருக்கு சொல்ல சொல்றேன். நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், என்னை மாற்றின கர்த்தர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காக தான் அவர் உலகத்துல வந்தாருன்னு சொல்லி அநேகருக்கு சொல்லணும். அல்லேலூயா. உளையான சேற்றில் இருந்த எண்ணெய் எடுத்து தொடச்சி கழுவி இன்றைக்கு வாசன திரவத்தோடு என்ன இன்றைக்கு மகிமையாய் வச்சிருக்கிறார்னா அவர்தான் உண்மையுள்ள. அந்த ஆண்டவர் தான் நம்மை ரட்சிக்கணும் உலகத்தில். ஆமென். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு கடமை, ஒரு பாரம், ஒரு தேவை அவர் மேல வந்துச்சு. அல்லேலூயா. இந்த உலகத்துல இந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. தம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. யாரு? நம்முடைய மீறுதல்கள், துணிகரமான செயல்கள், துணிகரமான பாவங்கள், துணிகரமான வார்த்தைகள், நம்முடைய மீறுதல்களுக்காக
அவர் காயப்பட்டார். அந்த காயப்பட்ட இயேசுடைய வார்த்தை அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அடுத்தது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்ட அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை கொடுக்க ஒரு மகத்துவம் உள்ள தெய்வமாய் இந்த உலகத்துல வந்தார். யாராவது ஒருத்தருக்கு நம்ம துரோகம் செஞ்சிட்டோம், ஏதாவது ஒரு கடினமா நடந்துவிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்காக எதனா செய்வாங்களா? நீங்க ₹1 கடன் கேட்டு கொடுக்கலனாவே அடுத்த நிமிஷம் அந்த கடத்தை அவன் நமக்கு கொடுக்க மாட்டேன்றான். எனக்கு நீ தந்தையா இவ்வளவு கஷ்டத்தோட மட்டும் வந்தேன், கொடுக்க மாட்டான், உதவி செய்யணுமா? இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனை வந்துருச்சு. வீட்டுக்குள்ளவே அந்த பிரச்சனை வந்துச்சு. நான் சொல்லி நீ செய்யல, நீ சொல்லி மட்டும் நான் செய்யணுமா? எனக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தம்பி வாடகை வந்திருக்காங்க. அந்த தம்பிக்கு அப்பா அம்மாலாம் வேற இடத்துல இருக்கிறாங்க. அந்த தம்பி வேலை செய்யறதுனால அந்த பாட்டி தான் அவங்களுக்கு சமைச்சு போடுறாங்க. அவங்களோட ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அந்த பாட்டி வந்து அம்மா அம்மா தான் கூப்பிடுவார். அவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுருக்கிறார். பாருங்க, ஐயப்பன் கோயில் மாலை போடுறதுக்கு முன்னாலேயும் அந்த பாட்டியே அவர் வாயில வந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவாரு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட பிறகும் அந்த பாட்டி அப்படிதான் திட்டுறாரு. நான் மட்டும் உங்களுக்கு செய்யணும், நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. நான் மட்டும் கொடுக்கணும், நீங்க கொடுக்க மாட்டீங்க. நான் மட்டும் எல்லாமே செஞ்சுட்டே இருக்கணும், நீங்க எனக்கு செய்ய மாட்டீங்க. நான் மட்டும் செய்யணுமா, நான் மட்டும் செய்யும். காலையில எழுந்தாங்கன்னா சுப்பிரபாதம் மாதிரி இந்த வார்த்தை தான் கேட்டுட்டே இருக்கணும் இன்னைய வரைக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தான் கேட்கல, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான் கேட்கல. ஏன்னா நாங்க சீக்கிரம் எழுந்து வந்துடுவோம். 7 மணி டான் அலாரம் அடிச்சா 2 பேருடைய சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். என் மனைவி ஒரு பக்கம் புலம்புவாங்க, நான் ஒரு பக்கம் புலம்புவேன். காலையில் இருந்தா சுப்பிரபாதம் மாதிரி பேரனும் பாண்டியும் இப்படிதான் சண்டை போடுறாங்க. அவங்க மட்டும் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. நான் மட்டும் செய்யணுமா, நான் மட்டும் செய்யணுமா? கூட பிறந்த தம்பியே அப்படிதான் திட்டுற. நீ எதுவுமே செய்ய மாட்டேன், நான் ஏன்னா உனக்கு செய்யணும்? வீட்டை விட்டு போடா வெளியே. அவங்க அம்மாக்கு இல்லைன்னா அது யாரும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு போன் போட்டுருவாரு. நான் மட்டும் செய்யணும், நீ மட்டும் செய்ய மாட்டியா? அந்த பக்கமே வராது. அந்த வார்த்தையை தவிர இது வரைக்கும் நான் எந்த வார்த்தையும் கேட்கலையா? மனைவி கேட்டு பாருங்க. வண்டி ஏத்தா கூட நான் மட்டும் ஒண்ணு வண்டி தரணும், நீ மட்டும் தர மாட்டேன், இதுதான் சொல்லுவேன். உண்மையாதான் சிஸ்டர். நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு காரியத்தில் அந்த தம்பி வந்து அட்மிட் ஆயிட்டார். வீட்டு ஹவுஸ் இருக்காங்க, எங்கப்பா உங்க தம்பி செய்யல, ஏதோ பார்க்கல, எங்க போனாரு? அவருக்குன்னா எப்ப பாரு மொபைல். நான் மட்டும் அவர் கொடுக்கணும் ஐயா அப்படின்னு கொடுக்க மாட்டாரு. இதுதான் சொன்னாரு. அது அப்ப கூட அதுதான், நான் மட்டும் கொடுக்கணும்னா சார் அவர் எதுவுமே கொடுக்க மாட்டார். அதனால தான் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறான். அப்போ வீட்டுக்குள்ளவே இன்னைக்கு அநேகருக்குள்ள பிரச்சனை. சொந்த உறவுகளே நமக்கு உதவி செய்யாதப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. பெரிய பாரத்தை அவர் சுமந்திருக்கிறார். அந்த பாரத்தை சுமப்பதற்காக தான் இந்த உலகத்துல மனிதனாய் அவர் அவதரித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த உலகத்துல வரல அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லையா? இந்த இடத்துல நம்ம வந்தே இருக்க முடியாது. எப்போ பிசாசு நம்மளை விழுங்கி போட்டிருப்பான், சின்ன பின்னமா மாத்திருப்பான். என்னைக்கோ நாம அவனுக்கு பகடகாயா மாறி இருப்போம். ஹல்லேலூயா. அவர் வந்ததுனால தான், அவர் இந்த பூமியில ஊழியம் செய்ததுனால தான், அவர் மரிச்சதுனால தான், உயிரோடு கூட எழுந்ததுனால தான், மீண்டும் வரப்போகிறதுனால தான் இன்னைக்கு நாம மனமகிழ்ச்சியோட ஆசீர்வாதத்தோட வாழ்ந்து. ஏன் தெரியுமா? அவர் ஒருவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார் நினைச்சுதான் அவன் இன்னும் ஒதுங்கி நின்றுட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றது அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவன் இன்னும் ஒதுங்கி நிக்கிறான். இல்ல அப்படின்னா என்னைக்கோ நம்மள மேற்கொண்டிருப்பான். வல்லமை உடையவர், மகத்துவமானவர், மாறாத கர்த்தர். அவரை போல இந்த உலகத்துல தெய்வம் ஒன்றுமே இல்லையா? அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:10 வாசிங்க. 54. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று உன்னை மனதிற்குகிற கர்த்தர் சொல்கிறார். சூப்பரான அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசனிக்கு அழகா வெளிப்படுத்துறார். ஆமென். பாருங்க, மலைகள் விலகினாலும் எது மாறினாலும், சொந்தம் நேசித்த சொந்த பந்தம், பெற்றோர், உறவினர், கணவன், மனைவி, பிள்ளைங்க யார் மாறினாலும், அம்மா
ஆண்டவர் மாறாது. அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை மாறவே மாறாது. ஆண்டவர் ஒரு முறை உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா ஒரு காலம் அதை மாத்திக்கவே மாட்டார். ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவர் தூங்குவது. ஆமென். ஒரு வார்த்தை சொல்றார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். சமாதானத்தை அவர் எப்படி வச்சிருக்கிறாராம்? உடன்படிக்கையா, சத்தியமா, உண்மையா. அவரை ஒப்பந்தம் பண்ணி கொடுக்கல. நிறைய பேர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? நிறைய பேர் நமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? நான் இருக்கிறேன், கவலைப்படாது, நான் கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துப்பேன். அல்லேலூயா. சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஒரு காலங்கள்ல நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஆயா எங்க அப்பாவை கூப்பிட்டு ஒரு சத்தியம் பண்ணாங்க. எங்க தாத்தா வந்து ரயில்வே வேலை செய்தவர். வீட்டுக்கு அந்த ரயில்வே தாத்தா அப்பா இறந்துட்டாருன்னா அந்த வேலை யாருக்கு வரணும்? எந்த பிள்ளைக்கு வரணும்? தலைச்ச பிள்ளைக்கு வரணும். வீட்டுக்கு பெரியவர் எங்க அப்பா தான். அப்படி வரும்போது எங்க தாத்தா சொல்லிட்டே செத்தாரு, தம்பி இந்த வேலையை நீ தான் வாங்கிக்கணும், நீ வந்து படிப்பறிவு இல்லாதவன், அப்பத்துல இருந்து ஏர் ஓட்டிட்டு இருக்கிற, இந்த வேலையை நீ தான் வாங்கிக்கணும், இந்த வேலை உனக்கு தான் சட்டப்படி வரணும்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. உடனே எங்க பாட்டி, எங்க சித்தப்பாங்க 3 பேர், உடனே எங்க பாட்டி எங்க அப்பா ஒரு நாள் தந்திரமா கூப்பிட்டு கையை பிடிச்சி, சத்தியமா இந்த வேலையை மட்டும் உன் தம்பி குத்துறேன், உன் பிள்ளைங்களை கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன், உன் பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன், உங்களை கடைசி வரைக்கும் நாங்க பாதுகாத்துக்கிறோம், இந்த வேலையை தம்பிக்கு மட்டும் கொடுத்துறான்னு சொல்லி தந்திரமா வாங்கினாங்க. வாங்கின ஒரே மாசத்துல வீட்டு விட்டு தூக்கிட்டாங்க. மனுஷனுடைய வார்த்தைகளை எப்பவுமே நம்ம முழுமையா நம்பிடவே கூடாது. சத்தியம் பண்ணாங்க. சின்ன இன்னும் கூட அந்த 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 வார்த்தை என் காதலை கேட்குது. கவலையே படாத, உன் 3 பிள்ளைகளையும் நாங்க பாத்துக்கிறோம், அவங்களுக்கு கல்யாணம் முதல் கொண்டு நாங்க செய்யறோம், இந்த வேலையை மட்டும் உன் தம்பிக்கு கொடுத்துறேன். எங்க பாட்டிக்கு வந்து எங்க சித்தப்பாவை தான் பிடிக்கும், எங்க தாத்தாக்கு வந்து எங்க அப்பாவை தான் பிடிக்கும். பாருங்க, இப்படி ஒப்பந்தம் பண்ண அந்த மனுஷி வாங்கின ஒரே ஒரு மாசத்துல வீட்டை விட்டு தூத்திட்டாங்க. உங்களுக்கு என்ன வேலை? எங்கன்னு வேலை? வெளியே போ, வீடு வாசல இல்ல, எங்கன்னா போய் பிச்சை எடுங்க. ஓ, மனுஷனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மளை எப்படியெல்லாம் மாற்றுது பாத்தீங்களா? ஆனால் அவர் சொல்றாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்க ஒரு நாளும் நிலை பெயராமல் இருக்கும். மாறாதியா? ஆண்டவருடைய வார்த்தையை தவிர இந்த உலகத்துல வேற வார்த்தை எது வந்தாலும், ஹலோ, ஆண்டவருடைய வார்த்தையை தவிர இந்த உலகத்துல வேற வார்த்தை எது வந்தாலும் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து. அந்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தை வந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. அவன் தான் முதல்ல விட்டு போக போறான். அந்த அம்மா தான் முதல்ல நம்மளை ஏமாத்த போறோம். அந்த கடன்காரன் தான் முதல்ல நமக்கு துரோகம் செய்ய போறான். ஒரு அம்மா ஒரு ஐயா வந்து நல்லா வேலை செய்யற ஒரு மனுஷன். ஒரு அம்மா, அந்த அம்மா விதவை. பாருங்க, அந்த ஐயா வந்து நல்ல வேலை இருக்கு, சொந்தக்காரர் தான். நம்ம சொல்றாங்க, ஐயா நீங்க மட்டும் எனக்கு ஒரு 2.5 லட்சம் கடன் கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நாங்க உங்களுக்கு பணிவிடை செய்வோம், அந்த 2.5 லட்சத்தை நாங்க வட்டி முதல் கொண்டு கொடுத்துருவோம். சரி, பாவம் விதவையாச்சு, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கொடுத்த உடனே வாங்கின அந்த அம்மா ரேஷன் கார்டுல இருந்து எல்லா கார்டையும் வேற ஊருக்கு, அட்ரஸ் தெரியாத ஊருக்கு மாத்தி ஊரை விட்டே ஓடி போயிடுச்சு. அவ்வளோ நம்பிக்கை உள்ள மனுஷன் சொன்னார் அவரு. அவ்வளோ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்கின ஒரே மாசத்துல காலி பண்ணியாச்சு வீடு. மனுஷனுடைய வார்த்தை எவ்வளோ ஆழமான பொய் கலந்துருக்கு பாருங்க. அந்த வார்த்தை ஒண்ணு மட்டும் சொல்றேன், மனுஷனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில நிச்சயமா சொல்றேன் ஆழமான பொய் கலந்துருக்கு. நம்பிடாதீங்க. செய்வேன் அப்படின்னுவாங்க, கொடுப்பேன் அப்படின்னுவாங்க, பாத்துக்குவேன் அப்படின்னுவாங்க, தருவேன், வருவேன் அப்படின்னுவாங்க, கடைசி வரைக்கும் ஒன்றும் செயல்படாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல், எப்படி சொல்லணும் அப்படி நிலை பெயராமல் அந்த இடத்தை விட்டு, அந்த இடத்தை விட்டு இந்த ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு நாள் மாறாது. அதே இடத்துல அதே வார்த்தையில வல்லமையா தான் இருக்கும். அதே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அதை கொடுக்கதான் இந்த உலகத்துல வரும். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய சமாதானம் எப்பவுமே உங்க கூட இருக்கும். அது ஒரு நாளும் மாறாது. வானம் பூமி ஒழிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் ஒழியவே ஒழியாதியா. அது நிச்சயம் உள்ளது, சத்தியம் உள்ளது. எது மாறினாலும் அது மாறாது. அந்த தெய்வம் தான்
உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தோட வீடு திருப்பி உள்ள வரும்போது நேத்து நான் 2:30 மணிக்கு நான் எழுந்து ஜெபிக்கும் போது ஆண்டத்துல கேட்ட ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே நாளை தினத்துல சமாதான சீர்குலைப்போட வேதனையோட சமாதானத்தை இழந்து யாரெல்லாம் அந்த சபைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்களோ திரும்பி போகும்போது சமாதானத்தோட போகணும். சமாதானத்தை இழந்து போக கூடாது. சமாதானத்தோட, மன மகிழ்ச்சியோட, மன ஆறுதலோட ஆலயத்தை விட்டு கடந்து போகணும். கிருபையை நீங்க அவர்களுக்கு கொடுக்கணும். ராத்திரியில் இருந்து சொல்லுங்க, உண்மையா சொல்றேன், கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு சமாதானம். மீகா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மீகா 5:5 வாசிங்க. இவரே சமாதானக்காரனர், இவரே சமாதானக்காரனர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவரே சமாதானக்காரர். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற யாரா இருந்தாலும் அவர் அதமாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் குறைவுபட்டு போகாதபடி சமாதானத்தை கொடுக்கதான் அந்த பூமியில் அவதரித்தார். அல்லேலூயா. சமாதான காரணர். சமாதானம்னா அவர்தான், வேற யாருமே இல்லை. சமாதானம்னா சமாதானத்திற்கு பேர் போனவரே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அழகான ஒரு பட்டம், யாரா? சமாதான காரணர். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா சமாதானத்துக்கு உரியவரே அவர்தான். ஒரு முழுமையான சமாதானம், நீங்காத சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் ஆகிய அந்த தெய்வத்தை நேசிக்கத்தான், அவருடைய முகத்தை தரிசிக்கத்தான், அவரை பற்றி அநேகருக்கு சொல்லத்தான் இன்றைக்கு நாம இந்த ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிறோம். நிறைய பேரு நான் சிஎஸ்சி சபையெல்லாம் பார்ப்பேன், சொல்லல, நான் சிஎஸ்சி பேக்ரவுண்ட்ன்றதுனால சொல்றேன். எதுக்குப்பா ஆலயத்துக்கு போறீங்க அப்படின்னு கிறிஸ்துமஸ் நாளைக்கு எடுங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. என்னன்னா நாளைக்கு தான் அப்பா புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு, நாளைக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. அப்போ நான் அந்த ட்ரெஸ் போட்டு போகும்போது நான் போட்ட ட்ரெஸ் நல்லா இருக்குதா, இல்ல போட்டு வரவங்களுடைய ட்ரெஸ் நல்லா இருக்குதா அப்புறம் பார்க்கணும். ஜெவிலி கடையில கூட அதை பார்க்க முடியாதுயா. ஏன் தெரியுமா சிஸ்டர், ஜெவிலி கடையில எல்லா சேரையும் பிரிச்சு போட்டுறானா, எல்லா சேரையும் பிரிச்சு போடுறாங்களா பார்த்துருக்கீங்களா? நம்ம எதை கையில் வெட்டுறோமோ அதை தான் போடுவோம். ஆனா சர்ச்சில் மட்டும்தான் எல்லா சேரையும் நம்ம அழகா பார்க்க முடியும். எங்க பார்டர் இருக்கு, எங்க தொங்கல் இருக்கு, எங்க வந்து பார்டர் வரல, எல்லா சேரையும் நம்ம அப்படியேதான் சொன்னாங்க. எனக்கு எதுக்கு போறீங்க? அப்பதான் எல்லா ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். அடுத்தது எவ்வளவு பிரைட்டா மேக்கப் போட்டுட்டு வராங்கன்னு பார்க்க முடியும். என்னென்ன கலர் லிப்டிக்கு, என்னென்ன கலர்ல மேக்கப், என்னென்ன கலர்ல பூ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்கள நான் அப்படி இல்லைங்க. என் ஆண்டவர் எனக்காய் பிறந்தவரை நான் ஆராதிக்க போறேன், எனக்காய் பிறந்தவரை நான் அறிவிக்க போறேன். நான் சமாதானம் இல்லாமல் இருந்த என்ன சமாதானத்தை கொடுத்தவரை நான் ஆராதிக்க போறேன். நீங்களும் நானும் வந்திருக்கோம். மாற்றம் இல்லையே. ஆசீர்வதிப்பாராங்க. என் மக்கள் இப்படிதான். நான் போன வாரம் அதான் சொன்னேன், என் மக்கள் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கேன். அங்க ஒருவரை மாத்திரம் தான் ஆராதிக்கிறேன். அலெக்ஸ் பாஸ்டர் யாரும் ஆராதிக்கிறேன், மனுஷன் ஆராதிக்கிறேன், அப்படி இயேசுவை தான். ஒரு மீட்டிங் போய் நான் அப்படிதான் வருத்தப்பட்டேன். அவர் பேரை சொன்ன உடனே எல்லாம் கை தட்டுங்க. அவர் பேரை சொன்ன உடனே அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அல்லேலூயா யாருக்கு சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம், மனுஷனுக்கு அல்ல. யார் சொல்றது? ஒரு பாஸ்டர் சொல்றேன். அவருக்கு அல்லேலூயா சொன்னீங்கன்னா உண்மையா சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாதம். மனுஷனுக்கு மனுஷனை வாழ்த்தி புகழ்ந்து ஒரு நாள் ஆசீர்வாதம் வரவே வராது. கடைசி வரைக்கும் முடிவு வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. நான் எப்படி சொன்னேன்னா, அப்பா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு நன்றி, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். ஆமென். அது அழகான ஒரு பாடல். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரம். அல்லேலூயா. ஆமென். முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரம். ஆராதனைக்கு தகுதி உடையவர் அவர் ஒருவர் தான். அவரை போல தகுதி உள்ளவங்க அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்க, துதிச்சு பாட நாம இந்த உலகத்துல
நாம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:79. லூக்கா 1:79 வாசிங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரட்டையினால் உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேத அழகா சொல்லுது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடக்கவும். இன்னைக்கு நாம சமாதானம் இழந்தவர்களா எங்கெங்கயோ நம்ம போற வழி தெரியாம போயிட்டு இருக்கோம்ல. நிறைய பேருடைய இருதயத்துல இன்னைக்கு கவலை நிறைஞ்சதுனால அவங்க வாழறது போகிற இடம் என்னன்னு இன்னி வரைக்கும் தெரியல. நினைக்கிறீங்க தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டேன், என் இருதயத்தின் கவலை யார் இடத்துல சொல்றதுன்னு தெரியல, வேதனையில நான் எங்கேயோ போயிட்டேன். ஒரு அம்மா அப்படிதான் சொன்னாங்க, கோபத்துல நான் எங்க போறேன்னு தெரியாம போயிட்டேன், இப்போ திருப்பி வர வழி தெரியல. கோபத்துல எங்கேயோ போனேன்னு போயிட்டாங்களா, ஆனா திரும்பி வர வழி தெரியல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம இருதயம் துக்கம் நிறைஞ்சதுனால நாம என்ன செய்யறோம் அப்படின்றது தெரியாம போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வந்தார். அவருடைய அருணோதயம் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில. அன்றைக்கு சகரியா தன்னுடைய மகனுக்கு வைத்த ஒரு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வார்த்தை. அன்றைக்கு சகரியா வாய் பேச முடியாதவன், அன்றைக்கு வாய் பேச முடியாத அந்த சகரியாவுடைய வாழ்க்கையில மார்த்தாள் என்ற ஒரு மனைவி, அவள் கர்ப்பவதியா இருக்கிறாள், குழந்தை பெறாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே மார்த்தாளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளினதா. அப்போ ஒரு வார்த்தை, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை, சமாதானம் உள்ள ஒரு வார்த்தை கடந்து வந்த உடனே வயிற்றில் இருந்த அந்த குழந்தை துள்ளிட்டு. இப்படி மார்த்தாளுடைய வாழ்க்கை கடந்து போகும்போது சகரியா வாய் பேச முடியாதவன், அங்க சகரியாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, இந்த குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்? மார்த்தாள் சொல்றா, இவனுக்கு யோவான்னு பேர் வைக்கணும்னு சொல்றா. ஆனா உலகத்தின் மனுஷன் சொல்றான், உன் சந்ததியிலே இந்த பேர் இல்ல, நீ எப்படி இந்த பேர் வைப்ப? ஆகையினால சகரியாவுடைய பேரை தூக்கி அவனுக்கு வை. உடனே சகரியா வாய் பேச முடியாத, காங்கது கேட்க முடியாதவன், உடனே அவனை பார்த்து கேட்கறாங்க. வசனம்லாம் வாசிச்சு தெரியும், நான் சுருக்கமா சொல்றேன். அவனை பார்த்து எப்படி கேட்கறாங்கன்னா, சைகளை கேட்கறாங்க, என்ன பேர் வைக்க போற அப்படின்னு சொல்லி சைகளை கேட்கும் போது காது கேட்காதுன்னு வாய் பேச முடியாத அந்த சகரியா சொல்றான், இவனுக்கு அவன் உடனே அவன் சொல்ல முடியாத, வாய் பேச முடியாத அவன் உடனே என்ன பண்றான், அந்த வார்த்தையெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். உடனே அவன் ஒரு பலகையை வாங்கி அவன் எழுதுறான், இவன் பேர் யோவான். ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல இருந்தா எந்த ஒரு மனுஷனுடைய தந்திரமும் உலகத்தின் மனுஷன் எதையோ ஒண்ணு வைக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா ஆண்டவருடைய அபிஷேகம் அந்த பிள்ளை மேல இருந்ததுனால தாய் தகப்பனுடைய இருதயம் ஒன்றாக இருக்கு. இந்த பகுதியெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அழகான ஒரு வார்த்தை. அப்ப இருவருடைய இருதயம் ஒன்றா இருந்ததுனால அவனுக்கு யோவான்னு பேர் சொல்றாங்க. அதாவது அந்த வாசு தம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில. அப்ப அவருடைய இருதயம், அவருடைய வாழ்க்கை துக்கத்துல நிறைந்திருந்தது. குழந்தை பிறந்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்துக்குள்ள கர்த்தர் பிரவேசிக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. சமாதானம் உள்ள வாழ்க்கையை வாழதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் உலகத்துல அவதரித்து வைத்திருக்கிறார், படைத்து வைத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துல மனிதனாக. அதிலே யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இனி நீங்க கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வார்த்தை திட்டவட்டமாய் தெளிவா சொல்லுகிறது, சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். யாருடைய சமாதானமா? அவருடைய சமாதானத்தையே. இன்னைக்கு பிள்ளைகள் ஆகிய நமக்கு தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். பெற்ற தாயும் தகப்பனுமே தம் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காரியத்துல நம்ம குறைவு வச்சிடும் இல்லையா? எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு நிறைவா நம்ம செஞ்சிடறோமா?
இல்ல. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு தாத்தா, வயதான தாத்தா, தான் பிள்ளைய, அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, சொத்து என் பிள்ளை என்னை ஏமாத்திட்டு போயிடுவான்னு சொல்லி ரகசியமா வந்து அம்மிக்கல்ல தலையில தூக்கி போட்டு அந்த பையனை சாகடிக்கிறார். சிசிடிவி வீடியோ பார்க்கும்போது அவ்வளவு கொடூரமா இருக்கியா? காரணம் என்னன்னு கேட்டா, இவன் என் சொத்தை கேட்டுட்டே இருக்கிறான். யாரு? அந்த தகப்பா, அந்த அப்பாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை. நீ அந்த சொத்தை சம்பாதித்தது அந்த பிள்ளைக்கு தானே. நீங்க பெற்றோர்கள் நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனை யாருக்குங்க? பிள்ளைகளுக்கு தானே. அப்ப அந்த பிள்ளைகளே அதை சுதந்திரிக்க கூடாது என்று நினைக்கிற நிறைய கொடுமையான இருதயம் இந்த உலகத்துல இருக்கு. பாருங்க, அந்த ஐயா அப்படியே மெதுவா நடந்து போற மாதிரி போறாரு. அந்த தம்பி உட்காந்துட்டு எதையோ ஒண்ணு கையில வச்சு பண்ணிட்டு இருக்கிறார். அந்த தாத்தா நேரம் பின்னாடி போயிட்டு பெரிய ஒரு அம்மிக்கல்லை தூக்கி வந்து அந்த பையன் உட்காந்துருக்கான். அப்படியே தலைமுறை போட்டு அடிச்ச உடனே கீழே விடுறான். திருப்பி தூக்கி அந்த தலைமுறை போட்டு நெது கேட்டா, சொத்து தகராறு, என்னை ஏமாத்துவான். அப்போ இவ்வளவு சொத்தை நீ வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அவருடைய சமாதானத்தை கொடுத்து அப்ப அவருடைய வாழ்க்கை என்னன்னா, அவர் நம்ம நிந்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்ம துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்ம பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் உண்மை. அவர் சமாதானத்தை நம்ம கொடுக்கிறாருன்னா அப்ப அவருக்கு என்னன்னா, நம்ம துக்கம், நம்முடைய எல்லா கஷ்டங்கள், வேதனைகள் அவர் சுமக்கிறார். அவரை போல நல்ல தகப்பன் உலகத்துல யாருமே. அவர் வார்த்தை அதிகமா ரொம்ப நேசிச்சேன். தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவர் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஒரு தாய் பெற்றெடுத்த பாலகனை மறப்பாலோ சொல்லிட்டு அதுக்கும் ஆண்டவர் மறப்பாலம்மா. ஆனா ஆண்டவர் அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாரு, மறந்தாலும் அப்படின்னா அது ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல நடக்கும். ஒரு தாய் தன் பிள்ளைய மறக்கிற காலங்கள் வரும், வெறுக்கிற காலங்கள் வரும். என் அம்மா ஒரு சாட்சி. நேற்று அந்த அம்மா சொல்லும் போது போன வாரம் நான் துக்கமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த அம்மா அந்த குழந்தையில அந்த பிள்ளைய எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. எத்தனை வேளை சாப்பிடாம வளர்த்துருப்பீங்க, எத்தனை வேளை தூங்காம இருந்திருப்பீங்க, எத்தனை வேளை என் பிள்ளைங்க சாப்பிடணும்னு சொல்லி நீங்க பட்னியா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு எல்லாவற்றையும் அனுபவித்த அவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு அந்த அம்மாவை தூக்கி வெளியே போட்டாங்க. அங்க என்ன இருக்கு? சுயநலம், அன்பில்லாத ஒரு குணம். பாருங்க, நம்ம போன வாரம் என்கிட்ட சொல்லி அழும்போது என்ன எல்லாமே வெறுத்துட்டாங்க. ஐயா, என் நாட்டில் என்னமே ஒண்ணுமே இல்லை. இதற்காகவா இவ்வளவு நான் பாடுபட்டேன்? அவங்க இருதயம் சொல்லுது, இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? என் பிள்ளைங்க நீங்க சுலபமா வெளியே போட்டாங்க. பணம், பொருள், மனிதர்கள் வந்த உடனே இன்னைக்கு பெற்ற உறவையே இன்னைக்கு மறக்குது. இந்த வார்த்தை அழகா சொல்லு, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் ஒண்ணு மறப்பேன். அம்மா பிள்ளை மறக்கலாம், பிள்ளை அம்மாவை மறக்கலாம், ஆனா யார் மறந்தாலும் இயேசு கிறிஸ்து மறவாதவர். அவர் நல்ல ஒரு தெய்வங்க. அந்த தெய்வம் தான் நமக்காக இந்த உலகத்தில் உண்மையுள்ள தெய்வம், மகத்துவம் உள்ள தெய்வம். ரட்சிக்க வந்தவர், சமாதானத்தை கொடுத்தவர். அவரை போல இந்த உலகத்துல உன்னதமானவர் யாருமே இல்லை. நம்ம சொல்லும் போது நான் ரொம்ப துக்கப்பட்டேன். ஆண்டவரே, பிரிந்த உறவுகள் சீக்கிரமா ஒண்ணு சேரும் சொன்னீங்கப்பா. நான் பிள்ளைகளையும் குடும்பங்களை இணைக்கிற தேவன் சொன்னீங்க, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் சொன்னீங்களே, இந்த குடும்பத்தான் என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னா, அப்போ அவர் சமாதானம் மகத்துவமானது. அவர் நம் பாரங்களை ஏற்றுக்கொள்ள, நம்ம துக்கங்களை அவர் சுமந்தார், நம்ம கண்ணீர் அவர் வாங்க, அதெல்லாம் வாங்குவதுதான் அவர் சிலுவை மரத்துல தூங்கினார். லட்சுமணிய தோட்டத்துல போகும்போது சொல்வாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்க செய்யுங்க சொல்லி அடுத்த சொல்றாரு, எல்லாம் உடைய சித்தத்தின் முடியாது. அப்படின்னா என்ன? என் பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பு கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். ஆண்டவரே, வேற எதுவுமே இல்லப்பா. பிதாவின் இடத்துல ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபம் அதுதான். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்க செய்யுங்க, ஆனாலும் உடைய சித்தத்தின்படி. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சீர்பட வேண்டும் என்பதற்காக தான் சிலுவை பாரத்தை அவர் சுமந்தார். எத்தனையோ கேள்வி அவர் கேட்டாங்க, யூதரின் ராஜாவா, நீ எல்லாவற்றையும் பறைசாற்றுகிறவனா, நீ ராஜாவா இருப்பவனா, நீ ஆள போகிறவனா, எல்லா கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் ஒரு பதிலும் சொல்லல. நீங்களும் நானும் இருந்தா என்ன பதில் சொல்லியிருப்போம்? நல்லா நினைச்சு பாருங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருப்போம்? நான் ஏதோ சும்மா வந்தியா, எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் அங்க நிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான், அவங்களை கேளு, நான் சும்மா வந்து பார்த்துட்டு போக வந்தவன், வழி போக்கையா,
என்ன பிடிச்சி இந்த கேள்வி கேட்டாங்க சொல்லுங்க. எனக்கும் சம்பந்தம் இல்ல, அவங்களுக்கும் இதே இயேசு கிறிஸ்து ஆப்போசிட்ல நின்னு நமக்கு இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலை உண்டாயிருந்தா என்ன பண்ணுவீங்க? அவர் யாருன்னே தெரியாது, நான் பார்த்திருக்கேன் பேதுருவை போல மறுதளிச்சு ஓடிட்டு இருக்கோம். அதுதான் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருக்கும் ஒரு ஒப்பந்தம். எல்லா விதத்தையும் அவன் நோட்ட விடுற போறான். அந்த போராட்டத்துல ஒவ்வொரு கேள்வி வருது. டேய், நீ அவன் கூட இருந்தவன் தானே, அவன் கூட இருந்தவனே. கேட்ட வார்த்தைகள் அவன் சொன்ன பதில்னா தெரியாது, தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது. இதான் அவன் சொன்னான். தெரியாது, தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாதியா. யாரு? கூடவே நடந்தவன், கூடவே போனவன். ஆனாலும் அந்த சிலுவை மரத்துல ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினாரா? இல்ல. இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசி. இகழ்ந்தவனையும் வாழ வச்சவர் தான். எத்தனை பேர் கரங்களை தட்டி தூசித்தவனையும் வாழ வைத்தவர் தான் என் அப்பன் இயேசு. அவர்தான் உண்மையுள்ளது. தூசிக்கிறான். நீ தெய்வமானால் உன்னை நீ ரட்சித்துரு, என்னையும் ரட்சித்துரு, நாங்களும் காப்பாற்றப்படுறோம். அவர் அப்ப கூட ஏதாவது ஏதோ பேசுற, டேய் வழியில இருக்கிறேன் கம்முன்னு போயிடு, எதுவும் பேசல. உடனே ஒரே ஒரு ரட்சி. இன்றைக்கு நீ என்னோட கூட என் இயேசுவின் அன்புக்கு ஈடு இணை சொல்லும் போது உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அபிஷேகத்துல நிறைகிறத நான் சொல்றேன். என் அப்பாவை போல ஒரு அன்பு உலகத்துல யாருமே இல்லை. நீங்க அழும் போதெல்லாம் சமூகத்துல பாடல் நான் ரொம்ப நேசிப்பேன். நான் அழுத போதெல்லாம் என் கரங்களினாலே கண்ணீர், அவருடைய கரங்கள் தான் நம்ம கண்ணீரை. அழும் போதெல்லாம் நம்ம பக்கத்துல வந்து கண்ணீரை தொடச்சு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவர் அப்பா மட்டும்தான். ஏசப்பாவை தவிர யாரும் கிடையாது. அந்த தெய்வம் இந்த உலகத்துல வந்த உலகத்துல தெய்வம் யாரையும் சொல்லவே முடியாது. மகத்துவமானது. ஆராதிக்க கூடிய இந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சதுக்கு நாம ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி ஆராதிக்க கூட உங்களுக்கு எனக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம், தருணம். அதனால கர்த்தரை மனப்பூர்வமா ஆராதிங்க, மனப்பூர்வமா நாமத்தை மகிமைப்படுத்துங்க, இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்குங்க. பாக்குறவங்க சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். வேற எந்த ஊழியும் நீங்க செய்ய வேணாம், வேற எதுவுமே செய்ய வேணாம். பாக்குறவங்களுக்கு இயேசு நல்லவர்மா அப்படின்னு ஒரு வார்த்தை வேலை முடிச்சு. இந்த ஊழியம் உங்களை உயர்வான ஸ்தானத்துல போகும். இயேசு நல்லவர்ன்ற இந்த ஊழியம் உயர்வான ஸ்தலத்துல உங்களை வைக்கும். ஆகையினால ஆண்டவரை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க, அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தையும் உங்க வாழ்க்கையும் அவர் அபிதமாய் ஆசீர்வதித்து சமாதானத்தை பெறுவார்.